மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொலியில் ஊவா மாகாண சபையில் காணப்படுகின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவி வெற்றிடங்கள் தொடர்பான முழுமையான காணொலி. இந்த காணொலியை மிஸ் பண்ணிடாம ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க. இதுல இந்த பதவி சம்பந்தமான முழு விவரம், இதுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவருக்கான தகுதி, சம்பளம் மற்றும் கல்வி தகமை அது போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த காணொலியில உங்களுக்காக வழங்கப்படுகிறது. காணொலியை நீங்க பார்ப்பதோடு யாரெல்லாம் இந்த தகுதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 76 பேருக்கான இடம் இருக்கிறது. கல்வி தகமை மிக குறைந்த கல்வி தகமை லெவல் சித்தி இருந்தால் இந்த போட்டி பரீட்சைக்காக, அதாவது இந்த பதவிக்காக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எனவே கட்டாயம் உங்களுடைய தகுதியான நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பதவிக்காக யார் யார் விண்ணப்பிக்க முடியும், அதற்கான கல்வி தகமை என்ன என்கின்ற விடயத்தை பார்க்கலாம். நாங்க இந்த பதவிக்காக விண்ணப்பிக்கக்கூடிய தகமையை பொறுத்த வரைக்கும் முதலாவது வயது வரம்பு என்னங்கிறத பார்க்கலாம். 2026 6ஆம் மாதம் 26ஆம் திகதியாகின்ற பொழுது 18 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அத்தோடு 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 1996ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 26 தொடக்கம் 2008 6ஆம் மாதம் 26க்கு இடையில உள்ளவங்க என்ன செய்யலாம், இந்த பதவிக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 18 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடையில உங்களோட வயது இருக்க வேண்டும். அதிகபட்சம் 30 வயதாகவும் குறைந்தபட்சம் 18 வயதாகவும் இருக்க வேண்டும் என்கிறது உங்களுடைய வயது தகுதி. கல்வி தகமை பொறுத்த உங்களுடைய இருப்பிட தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டாயம் ஊவா மாகாணத்தில் 3 வருஷம் தொடர்ச்சியாக வசித்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். கல்வி தகமை குறிப்பிட்டிருக்கிறாங்க. கட்டாயம் நீங்க கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில மொழி உள்ளடங்களாக கணிதம் உட்பட 4 பாடங்கள்ல சி பாஸ் கிரெடிட் பாஸ் இருக்க வேண்டும். அதே போல ஒரே தடவையில 6 பாடங்கள் நீங்க கட்டாயம் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அதுபோல உயர்தர பரீட்சையிலும் நீங்க பொது ஆங்கிலம் தவிர ஏனைய பாடங்களும் ஒரே தடவையில் சித்தி இருந்தால் நீங்களும் இந்த போட்டி பரீட்சைக்கு, அதாவது இந்த பதவிக்காக விண்ணப்பிக்க முடியும். அடுத்த தகமைகளை பார்க்கலாம் நாங்க. ஓகே, இந்த பதவிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கான சம்பள விவரம் என்னன்னு சொன்னால், இந்த பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கான சம்பள விவரம் அடிப்படை சம்பளம் 48,470 ரூபாய் தொடக்கம். உங்களுக்கு 2027 1ஆம் மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரக்கூடிய சம்பள அளவு திட்டம் உங்களுக்கு வழங்கப்படுறதோட இந்த பதவி ஓய்வூதியத்துக்குரிய நிரந்தர பதவியாகும் என்கிற விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரைட், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னால், ஊவா மாகாணத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிரதேச செயலகத்தில் நீங்க 1250 ரூபாய் பணம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்றதோட ஊவா மாகாண சபையுடைய exams.psc.up.gov.lk என்ற இணையதளத்துக்கு சென்று அவர்களுடைய ஆன்லைன் விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். அதுல நீங்க பற்றுச்சீட்டு கட்டிய ரெஃபரன்ஸ் அனுப்பணும். இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கான இறுதி திகதி 6ஆம் மாதம் 26ஆம் தேதி 2026 6ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு முதல் நீங்க இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும். அதாவது இந்த பதவிக்காக விண்ணப்பிக்க முடியும் என்கிற தகவலையும் நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அவர்களுடைய ஆன்லைன் தளத்துல நீங்க இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிச்ச பிறகு, ஆன்லைன்ல விண்ணப்பிச்ச பிறகு அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பிரிண்ட் எடுத்து அதுல உங்களுடைய பற்றுச்சீட்டை ஒட்டி அதை உங்களுடைய கிராம உத்தியோகத்தர் அல்லது அதிபர் அல்லது தகுதியான ஒரு அதிகாரியுடைய கையொப்பத்தை அத்தாட்சிப்படுத்தி 2026 7ஆம் மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னர் தபாலில் அனுப்ப முடியும். இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு தான் 6ஆம் மாதம் 26ஆம் தேதி இறுதி தேதி. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணினதுக்கு பிறகு அதை போஸ்ட் பண்றதுக்கான உங்களோட இறுதி தேதி 7ஆம் மாதம் 3ஆம் தேதி. அனுப்ப வேண்டிய முகவரியும் தந்திருக்கிறாங்க. செயலாளர் ஊவா மாகாண சபை அரசாங்க சேவை ஆணைக்குழு எண் 14/4 பிலிபொத்கம வீதி ஹிங்கராவை பதுளை என்ற முகவரிக்கு நீங்க பதிவு தபால்ல அனுப்பி வைக்க முடியும். எந்த போட்டி பரீட்சைக்காக விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பதாரிகளுக்காக கோரப்படுகின்ற பரீட்சையை பொறுத்தவரையிலும் 2 வினாபத்திரங்களை கொண்டது. முதலாவது மொழித்திறன், இதுக்கும் 100 புள்ளி வழங்கப்படும், 2.5 மணித்தியாலங்கள். அதுபோல இரண்டாவது
வினாபத்திரம் உங்களுக்கு உளச்சார்பு வினாபத்திரம் 100 புள்ளிகளை கொண்டது, 1 மணித்தியாலத்தை கொண்டிருக்கும். இதுல சித்தி அடைகிறதுக்கு ஒவ்வொரு பாடத்துல நீங்க குறைஞ்சது 40 வீதம் புள்ளிகள் எடுத்திருக்கோம். ஒட்டு மொத்தமாக நீங்க 50, அதாவது 40 வீதம் குறைஞ்சது எடுத்திருக்கணும். ரெண்டு பாடத்திலையுமே நீங்க 40 வீதம் எடுத்திருக்க வேண்டும் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப போட்டி பரீட்சையில, அதாவது உளச்சார்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தர்க்க ரீதியான ஆற்றல், உங்களுடைய விவேகம், பொது விவேகம், கற்புலன் சார்ந்த ஆற்றல், இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பரீட்சிக்கிறதுக்காக இந்த அதாவது உங்களுடைய இந்த பரீட்சைக்குரிய வினாத்தாள் அமைய பெற்றிருக்கும். எனவேதான் தொடர்ந்தும் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்றது மூலம் இந்த பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் வழங்கப்படும். வீடியோ நீங்க பார்க்கறதோட உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பரீட்சை தொடர்பான சகல வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.